முதல்ல கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுண்டு இந்த பெருங்காயத்தை மட்டும் நம்ம வந்து பொரிச்சுக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி பெருங்காயம் எல்லாம் 50-50 கிராம், ஜீரகம் 100 கிராம், தனியா 100 கிராம் போடுறதுக்கு ஒரு பிஞ்சு இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கணும். அதை நல்லா பொரிக்கணும், எண்ணெயில நல்லா பொரியணும். பெருங்காயம் பொரிஞ்செடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம துவரம் பருப்பை வறுத்துக்கலாம். ஜீரகத்தை முதல்ல போடக்கூடாது, போட்டாக்கா கசந்துரும். ரொம்ப வறுப்பட்டு எடுத்தோம்னா அது கசந்துரும். அதனால ஜீரகத்தை முதல்ல வறுக்கக்கூடாது. தனியா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த தனியா கொஞ்சம் லைட்டா வறுப்பட்டாலே போறோம், கொஞ்சம் சூடு ஏறினாலே போறோம், ரொம்ப வறுப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகாயை சேர்த்து ஒரு 2 செகண்ட் அதையும் வறுத்துக்கணும். எதுவுமே ரொம்ப வறுப்படக்கூடாது, செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. கொஞ்சம் சூடு ஏறினா மட்டுமே போதும். சூடு ஏறிடுத்து. இப்போ கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு முக்கியமானது வந்து மிளகு ஜீரகம் தான், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அது கூடவே சேர்ந்து சூடாகும். சூடு ஏறினா மட்டுமே இது போதும். ஜீரகத்தை கடைசியில போட்டுக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை போடுறேன், இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசம் எடுத்துட்டு, நம்ம கருவேப்பிலையே ரசத்துக்கு இல்லைன்னா கூட இந்த பொடியில இருக்கிறதே நல்ல வாசனையா இருக்கும் ரசம். இப்ப இது சூட்டு ஏறி எடுத்து இப்ப நம்ம ஜீரகத்தையும் அது கூட சேர்த்துட்டு இப்ப நம்ம இத அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய் எல்லாம் அந்த சூட்டுலயே அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸா ஆயிடும், கிறிஸ்பியா இருக்கும். இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து ரசப்பொடி. இதுதான் ரசப்பொடி. பூண்டு வேணுங்கிறவங்க தனியா நெசுக்கி வதக்கி இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு டேஸ்ட் வேணுங்கிறவங்க. நானு இதுல பூண்டு போடல. சரி சரி. இது என்ன சொன்னீங்க? இது ரசப்பொடி. ரசப்பொடியா? அப்பாடா, ரசமே வச்ச மாதிரி ரச வாசனை அடிக்குதே. அப்பா, ரசப்பொடியே இப்படி இருந்தா ரசம் எப்படி இருக்கும்?